சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சென்ற 52 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்து விபத்திற்குள்ளானது. இது குறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து 52 பெட்டிகள் கொண்ட கூட்ஸ் ரயில் ஜோலார்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்த போது திருவள்ளூர் ஏக்காட்டூர் இடையே காலை சுமார் ஒரு 5 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டு முதல் கட்டமாக 6 பெட்டிகள் எரிந்து கொண்டு வந்தது. அதன் பிறகு பார்த்தால் தற்போது 18 பெட்டிகள் வரை எரிந்து கொண்டு வருவதாக ரயில்வே துறை சார்பாக கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முதல் கட்ட தகவலாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தற்போது இந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டார். அதன் பிறகு பார்த்தால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அதே போல மாவட்ட அமைச்சரான சாமு நாசர் அவர் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு தனியார் மண்டபமும் அதே போல சமுதாய கூடத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் ஆகாரம் காலை தற்போது கொடுக்கப்பட்டுள்ளதும் அதே போல மதியானத்திற்கும் தயார் நிலையில் ஆகாரம் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளனர். அதே போல இந்த தீயை அணைப்பதற்காக 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், சுமார் ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயானது எரிந்து கொண்டே வருகிறது. அதே போல இந்த வழித்தடங்களில் காலை முதல் தற்பொழுது வரை அனைத்து ரயிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில்களுக்கு பயணிகளை அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஆங்காங்கே பேருந்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மருத்துவ முகாமானது ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த பகுதியில் போதுமான மருத்துவ வசதிகளும் அதே போல பாதுகாப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த கச்சா எண்ணெய் எப்படி லீக் ஆகி எப்படி தீ விபத்து ஏற்படுது என்று டிஆர்எம் விஸ்வநாத் இடியட் அவர் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக அந்த விசாரணை தொடங்கி உள்ளதாகவும் அதே போல இந்த கூடிய விரைவில் இந்த ரயில் தடம் சரி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.